உங்கள் இரத்தம் உடனே உறையச் செய்யும் ஏதாவது ஒன்றை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இன்று நீங்க பூமிக்கடியில் உள்ள அறைகளை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை மாற்றும் ஒரு கதையை நான் சொல்லப் போகிறேன். கடந்த குளிர்காலத்தில் அர்ஜுன் ஒரு பழைய அபார்ட்மெண்டில் குடியேறினார். வாடகை குறைவாக இருந்தது, எல்லாமே சிறப்பாக இருந்தது. ஆனால் ஒரு விசித்திரமான விதி மட்டும் இருந்தது. பூமிக்கடியில் உள்ள அறைக்குள் ஒருபோதும் செல்லக்கூடாது. ஆனால் ஒவ்வொரு இரவும் 2:17 மணிக்கு அவரது அறையின் கீழே ஏதோ ஒலி கேட்டது. சிறிய காலடி சத்தங்கள், இழுக்கும் சத்தங்கள் மற்றும் மங்கிய குழந்தை சிரிப்பு. ஒரு இரவு வரை மின்சாரம் போய்விட்டது. தன் கைபேசியில் உள்ள டார்ச் ஒளியுடன் அந்த சத்தத்தை பின்தொடர்ந்தார். அந்த சிரிப்பு மேலும் அதிகமாகியது. அது நேராக பூட்டியிருந்த பூமிக்கடியில் உள்ள கதவிலிருந்து வந்தது. ஆர்வம் பயத்தை வென்றது. அவர் பூட்டை உடைத்தார். பூமிக்கடியில் உள்ள அறை குறுகலாகவும் அழுக்காகவும் இருந்தது. பழைய கம்பிகள் தொங்கிக் கொண்டிருந்தன. ஒரு ஒற்றை மின் விளக்கு மங்கலாக மின்னியது. மூலையில் அவர் அதை பார்த்தார். தரையில் ஒரு சிறிய பொம்மை அமர்ந்திருந்தது. அதன் கண்கள் மஞ்சளாகவும் முகம் பயங்கரமான புன்னகையுடன் வளைந்திருந்தது. இப்போது உன்னை நேரில் பார்த்து கொண்டிருக்கும் அந்த உயிரினத்தைப் போலவே. திடீரென அவனது மேலே இருந்த மின் விளக்கு ஆடத் தொடங்கியது. காற்றே இல்லாத போதும் அவன் மெதுவாக, யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்டான். அந்த பொம்மை பதிலளித்தது. நான் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அர்ஜுன் தன் கைபேசியை கீழே போட்டு விட்டான். அவன் அதை எடுத்து பார்த்தபோது அந்த பொம்மை காணவில்லை. அப்போது அவன் தோள்களில் 2 குளிர்ந்த கைகள் தொடுவதை உணர்ந்தான். அவன் திரும்பி பார்த்தான். இருண்ட இடத்திலிருந்து ஒரு சிறுமி அவனை நோக்கி ஊர்ந்து வந்தாள். அவளது முகம் மெதுவாக அந்த ஜெல்ஃப்டே பொம்மை போன்ற புன்னகையாக்கமாக மாறியது. அந்த சிரிப்பு ஒரு கத்தலாக மாறியது. அர்ஜுன் மேல் மாடிக்கு ஓடிவிட்டான். மீண்டும் ஒருபோதும் திரும்பவில்லை. அப்படியென்றால் நீ அந்த கதவை திறந்திருப்பாயா? அல்லது அர்ஜுன் போல ஓடி போயிருப்பியா? இன்னும் அதிகமான உண்மையான பயங்கர கதைகள் வேண்டும் என்றால் இப்போது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனெனில் அடுத்த கதை இந்த அடித்தளத்தில் இருந்த பொம்மையை விடவும் பயங்கரமாக இருக்கலாம்.